மீசான் டிவினர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. மனிதனுடைய விரோதி மனிதனுக்குள்ளதான் இருக்கான், வெளியே இல்லை. ஆனா வெளியே விரோதிகளை தேடிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு விரோதி வேற யாரும் இல்லை, பொறாமன்ற ஒரு சக்தி தான். ஆனா யாரும் அதை கண்டுக்கிறது இல்லை. அப்படியான ஒரு சக்தி மனித வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தாக்கத்தை அவனுக்குள்ள மட்டும் இல்லை, அவனை சூழ உள்ளவங்க எல்லாரையும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் தான். யூகேல லோ காலேஜ் மாணவி 19 வயது மதிக்கத்தக்க அயா ஹசீம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் பாதையோரமாகவே சுட்டுக் கொல்லப்படுறார். இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு அயா ஹசீம் என்ன தப்பு தான் பண்ணினா, பாதையோரமாக சுட்டுக் கொள்ற அளவுக்கு அந்த கொலையாளிக்கு என்னதான் வக்கிரம புத்தி, இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில என்னதான் குரோதம், இது சம்பந்தமாக தான் முழுக்க நாங்கள் பேச போகிறோம். எங்களுடைய சேனலை இதுவரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பாருங்கள். அதே போல் நீங்கள் தர ஒவ்வொரு சப்போர்ட்டும் எங்களுடைய யூடியூப் சேனலை அடுத்து கொண்டு போகிறதுக்கு பக்கபலமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், மற்றவங்க பயன்படுற மாதிரி அதை ஷேர் பண்ணுங்கள். லெபனானில் 2011ஆம் ஆண்டு ஹசீம் என்று சொல்லப்படுகின்ற அவருடைய தந்தை தன் குடும்பத்துக்கு நல்ல ஒரு வாழ்க்கை எதிர்காலம் அமையணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக ஆசையோட மிகப்பெரிய பொருளாதார செலவோட அவர் யூகேக்கு வந்து குடியேறாரு. நினைச்ச மாதிரி நல்ல தொழில், நல்ல வீடு, எல்லாத்தையும் விட தன் மகளுக்கு நல்ல ஒரு கல்லூரியில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்றது தான் அவருடைய மிகப்பெரிய ஆசை. அது போலவே லோ காலேஜில் அவருக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பையும் பெற்றுக்கொள்கிறார். இப்படி காலங்கள் நகருது. நல்லபடியாக அமைதியாக வாழ்ந்த அந்த குடும்பம் அந்த நாள் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கும்னு சொல்லி யாருமே கனவுல கூட நினைக்கல. வீட்டுக்கு தேவையான சாமானை நானே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு அவ போகிறான். போன பெண்மணி 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் கடந்தும் வரல அப்படின்னு ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. இந்த சந்தர்ப்பத்தில் என்னதான் இவ்வளோ லேட் ஆகுது, அப்படி ஆகிறதில்லையே என்ற ஒரு விஷயத்துக்காக உடனடியாக அவனோட ஃபோனுக்கு கால் போடுறான் உம்மா. ஆனால் கோலுக்கு பதில் கிடைக்கல. கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தது. என்னென்னா அவ்வளோ நேரம் எடுக்காதே, பக்கத்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட், இதுக்கு இவ்வளோ நேரம் எடுக்குமா அப்படின்னு ஒரு விஷயம். கொஞ்சம் பதட்டத்தோடு இருக்கிற நேரம் தான் எதர்ச்சியாக அவங்க டிவியை ஒன் பண்ணுறாங்க. டிவியை ஒன் பண்ணி பார்த்தா அவங்களோட பிரதேசத்தில் இராணுவமும் போலீஸாரும் குவிக்கப்பட்டு மிகப்பெரிய பாதுகாப்பு கெடுபிடி நடக்கிறத பார்க்குறாங்க. இப்போ கொஞ்சம் இவங்களுக்கு பதட்டமும் பீதியும் வர ஆரம்பிக்குது. மகள் தனியே போனேன், இவ்வளோ நேரம் வரவும் இல்லையே, என்ன தான் நடந்தது அப்படின்னு சொல்லி. அப்போ தான் நியூஸ் டெலிகாஸ்ட் ஆகுது, ஒரு பெண்மணி பாதையோரமாக சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படின்னு ஒரு விஷயம். சுட்டு கொண்டவங்க தப்பித்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம். இப்போ இன்னும் பயமும் அச்சமும் கூடுது. பல முறை ட்ரை பண்ணுறாங்க, ஃபோனுக்கு ஆன்சரே கிடையாது. அதுக்கு பிறகுதான் கொல்லப்பட்டது தங்களுடைய மகள் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான செய்தி அவங்களுக்கு கிடைச்சிச்சு. இந்த ஒரு விஷயம் வந்து கிடைச்சதுல இருந்து ரொம்ப பதட்டத்தோட அழுது கொண்டு பதறி அடிச்சு கொண்டு அவங்களும் வெளியே போகிறாங்க. போலீஸார் உடனடியாக இதை தேடணும் அப்படின்னு ஒரு விஷயத்தில் இறங்குறாங்க. உடனே மக்களுக்கு ஒரு அறிவித்தல் கொடுத்தாங்க. ஒரு டொயோட்டா கார், அதில் வந்த ஒரு 2 நபர்கள் தான் இந்த கொலையை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இதை பிடிக்கிறதுக்கு உதவி செய்ய அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை அவங்க மக்கள்கிட்ட விடுறாங்க. இதுக்கு பிறகு போலீஸார் யோசிக்கிறாங்க, அயா ஹசீம் கொல்லப்பட்ட இடம் என்னது, எதனால் இது நடந்த அப்படின்னு ஒரு விஷயத்தை பெற்றோரை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அயா ஹசீமை சுற்றி ஏதாவது பிரச்சனை நடந்ததா, ஏதாவது இவருக்கு விரோதிகள் இருக்கிறதா, அல்லது உங்களை யாராவது பழிவாங்கிறதுக்கு இதை செய்திருப்பார்கள் என பல்வேறு கோணங்களில் இந்த கேஸை பார்க்க ஆரம்பித்தாங்க. இப்படி பார்க்குற சமயத்தில் எல்லா வகையிலையும் அயா ஹசீம் காலேஜ் விட்ட வீடு, இவருக்கு எந்த ஒரு பிழையான தொடர்புகள் எதுவுமே கிடையாது. லெபனானில் யாராவது உங்களோட முரண்பட்டவர்கள் விரோதத்தை கழிப்பதற்கு இங்கே ஏதாவது செய்தார்களா என்ற பல்வேறு விஷயங்கள் எல்லாம் பார்த்ததில் அங்கே அயா ஹசீம் ஒரு தப்பு செஞ்சவாகவோ அவருடைய ஃபெமிலிக்கான எந்த ஒரு குற்றங்களுமோ நடந்ததாக எந்த விஷயம் அங்கே இல்லை. அப்படின்னும் பொழுது போலீஸார் என்ன செய்கிறாங்கன்னா முதற்கட்டமாக அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவும் இருக்குமா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. சரி அப்படின்னு பார்க்குற நேரம் அயா ஹசீம் கொலை செய்யப்பட்டதுக்கு பின்புறமாக அங்கே ஒரு டயர் கடை இருக்குது. அந்த டயர் கடை ஓனர் ஃபெரோஸ் சுலைமான் என்று சொல்கிறவரோட பேசி அவங்களோட சிசிடிவி அதில் இருக்கிற காட்சிகளை கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு போலீஸார் கேட்டதுக்கானங்க அங்கே அனுமதி கொடுக்கப்படுது. அவங்க அதை பார்க்குறாங்க. பார்க்குற நேரம் அயா ஹசீம் கேஷுவலாக இத்திசையிலேருந்து நடந்து வரான்னு வைங்களேன். ஒரு டொயோட்டா கார் எதிர் திசையிலேருந்து வந்து அயா ஹசீம்கிட்ட கிட்ட வந்து டொயோட்டா கார் நிற்கிது. கண்ணாடியை ஒருத்தர் திறந்து முதலாவதாக ஒரு ஷூட் பண்ணுறாரு. அது அயா ஹசீமில் படலை. 2வது முறையும் ஒரு ஷூட் பண்ணுறாரு. அயா ஹசீமில் நெஞ்சில் பட்டு பின்புறமாக வெளியே வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு போஸ்டில் பட்டு அந்த புல்லட் தெறிக்குது. அதை நல்லா கூர்ந்து பார்க்குறாங்க. நேரடியாகவே அயா ஹசீம் டார்கெட் பண்ணப்பட்டா அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருது. இப்போ போலீஸ் எந்த ஒரு பிணக்கும் இல்லாத போது ஒருவேளை ஒரு மத அடையாளத்தோட அயா ஹசீம் வந்தது, ஹிஜாப் அணிஞ்சு வந்தது, ஒருவேளை இந்த கொலையாளிக்கு ஒரு பிரச்சனையாக இருந்ததோ என்றால் மேற்கத்திய நாடுகள் அவ்வப்போது இப்படியான விஷயங்கள் நடக்கிறதும்
பதிவாக இருக்குது. இப்படி இருக்குமோ என்று பார்த்தா அந்த ஒரு விஷயமா இருக்குமோ என்று அந்த கோணத்தில் பார்க்குற நேரம் இன்னும் ஏதாவது துப்பு துளுக்கு கிடைக்குமா என்று அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறாங்க. பார்த்ததுல முதலாவது விஷயம் என்ன பார்க்குறாங்கன்னா, சரியா 3 மணி அளவில் அயா ஹசீம் அந்த காரை க்ராஸ் பண்ணுறான். ஆனால் அதுக்கு முன்னம் இருந்து இந்த கடை ஓனர் முற்றத்துக்கு வந்து ஃபெரோஸ் சுலைமான் என்பவர் ரொம்ப டென்ஷனோட இருக்கிறத அந்த காணொலியில் அவதானிக்கிறாங்க. இவர் ஏன் டென்ஷனாக இருக்கணும், கெஷுவலாக எப்பவும் இப்படி தானே இருப்பார், ஏன் இவ்வளவு பதப்பதப்போட அவர் அங்கும் இங்கும் நடந்து வாராரு அப்படின்னு ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. மேலே மேலே இந்த காணொலியை பார்க்குற நேரம் இவருடைய கடைக்குள்ளே இருக்கிறவங்க இந்த ஷூட் நடந்ததோட கொஞ்சம் டென்ஷன் ஆகிறது, அங்கிட்டு இங்கிட்டு நடமாடுறது, ஒரு ஏதோ ஒரு உடனடி பாவனையில் ஒரு வித்தியாசத்தை பார்க்குறாங்க. இப்படி பார்க்குற நேரம் போலீஸாருக்கு ஒரு தகவல் வருது, அந்த டொயோட்டா காரை பிடிச்சாச்சு. இவங்க ஷூட் பண்ணி தப்பிச்சு போகிறாங்க. தப்பிச்சு போய் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த டொயோட்டா காரை வச்சுட்டு இன்னொரு காரில் ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. ஆனால் காரை மட்டும் தான் கண்டுபிடிக்கலுமே இருந்தது தவிர அதில் வந்தது யார், போனது யார், ஷூட் பண்ணது யார், என்ன காரணம் எதுவுமே தெரியாது. இந்த ஒரு செய்தி வரும் பொழுது அந்த கடைக்குள்ளே இருக்கிற ஒருத்தருடைய முகம் பயங்கரமாக மாறுவதை போலீஸார் கவனிக்கிறாங்க. இது எதனால் மாறிச்சு, ஏன் இந்த மாற்றம் அப்படின்ற இடத்துல இன்னும் கொஞ்சம் பார்க்குற நேரம் அந்த ஷூட்டிங் நடந்த அந்த ஒரு சில நிமிடத்தில் இந்த கடையில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் எல்லாருமே மேல் மாடிக்கு போயிட்டு ஏதோ பேசுகிறத தெரிய வருது. அப்படியாக இருந்தால் இங்கே போலீஸாருக்கு தெரிகிற விஷயம், இந்த கொலை சம்பந்தமாக இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படின்னா இவங்களுக்கும் இந்த அயா ஹசீமுக்கும் என்னதான் பிரச்சனை அப்படின்னு தேடி பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்லைன்ற ஒரு விஷயம் தெரிய வருது. ரைட், இந்த இடத்துலேருந்து போலீஸார் என்ன செய்கிறாங்கன்னா, அயா ஹசீமை இலக்கு வச்ச இடம் இருக்கு இல்லையா, அயா ஹசீம் இல்லைண்டா அதுக்கு பின்னால் யார் இருந்தாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்க்க ஆரம்பித்தாங்க. பார்த்தா பக்கத்து டயர் கடை, இந்த ஃபெரோஸ் சுலைமானோட கடைக்கு பக்கத்து கடையில் இருக்கிற ஒரு டயர் கடையோட ஓனர் பச்சாகான் என்று சொல்லப்படுறவர் கெஷுவலா அவரை முத்தத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்போ போலீஸார் என்ன செய்கிறாங்கடா, இந்த இடத்துல அயா ஹசீம் இல்லைண்டா அடுத்த இலக்கு யாராக இருந்திருப்பா அப்படின்னு ஒரு கோணத்தில் பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா பக்கத்து கடை பச்சாகான் அங்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத அவங்களுக்கு தெரியுது. இப்போ தான் இவங்க இந்த பிரச்சனையில் இருந்து இந்த விசாரணையில் கொஞ்சம் அயா ஹசீமை தள்ளி வச்சு இவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா என்பதை நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட இது சம்மந்தமாக விசாரிக்கிற நேரம் தான் அவங்க ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தா, இந்த ஃபெரோஸ் சுலைமான் என்று சொல்கிறவர் அந்த இடத்துல ஒரு கார் வாஷ் பண்ணுற ஒரு கடையை திறக்கிறாரு, ஷொப்பை திறக்கிறாரு. அதுக்கு பிறகு ரிப்பேரிங், டயர் மாற்றுறது, புதிய டயர்களை கம்பெனிலேருந்து எடுத்து விற்கிறது, உற்பத்தி செய்கிறது, இப்படி பல வகையான பிஸ்னஸை செய்ய ஆரம்பிச்சு இவருடைய சொந்த யூடியூப் சேனலில் இந்த பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் போட்டதுனால எல்லா இடங்களும் ரீச் ஆகி ஓஹோன்னு சொல்லி பணமும் கொட்ட ஆரம்பித்தது, பிரபலியம் கிடைக்க ஆரம்பித்தது, பயங்கரமாக சம்பாதிச்சு ஒரு நல்ல இடத்துக்கு வார நேரம் தான் பக்கத்தில் இருக்கின்ற அந்த பச்சாக்கான் யோசிக்கிறாரு, நம்மளும் ஒரு கார் வாஷ் ஒரு சென்டரை திறக்கலாமே என்று யோசித்து அவர் ஒரு கார் வாஷ் பண்ணுற ஒரு கடையை திறக்கிறாரு. திறந்தவர் யோசிக்கிறாரு, அவங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் நடக்குதானே, நம்மளும் ஏதாவது டயர் ரிப்பேரிங் அப்படி எதாவது செஞ்சு கொள்ளலாமா அப்படின்னு யோசிச்சு அதையும் தொடங்குறாரு. தொடங்கின கொஞ்ச நாளில் இங்கே இருக்கின்ற ஃபெரோஸ் சுலைமானினுடைய கடையில் நடக்கிற பிஸ்னஸ் குறையிறதாக இவர் ஃபீல் பண்ணுறாரு. இது எதனால், பக்கத்து கடை ஒன்று ஓப்பன் பண்ண போய்த்தானே இது நடக்குது அப்படின்ற ஒரு முடிவுக்கு அடிக்கடி வாய்த்தக்கங்கள், வார்த்தை சண்டைகளில் போய் அடிதடியில் போய் அது பல இடங்களில் மிகப்பெரிய ஒரு முரண்பாட்டை தோற்றுவிச்சு இரண்டு நாடுகளுக்கு இடையில் இருக்கிற பிரச்சனை மாதிரியே அது பார்க்கப்படுகிற ஒரு சூழல் உருவாகி அங்கே இருக்கிற லேபர்ஸ் மாதிரியே சண்டை பிடிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை தோற்றுவிக்குது. இப்படியான சந்தர்ப்பத்தில் தான் இவர் யோசிக்கிறாரு, இப்படி இது பயணிக்கிறது ஆரோக்கியம் இல்லை, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. அப்படின்னா நீங்கள் என்ன யோசிப்பீங்க, கடையை முடித்து வேறங்க ஷிஃப்ட் ஆக போகிறாரோ அப்படி தான் நீங்கள் யோசிப்பீங்க. அதுதான் இல்லை. ஃபெரோஸ் சுலைமானி செஞ்ச வேலை என்னன்னு கேட்டிங்களா, தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாட்ட கேட்குறாங்க இதை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அதில் இருந்த ஒரு கிறுக்கு புத்தி உள்ளவன் என்ன சொல்கிறான்டா, இதை கச்சிதமாக செஞ்சு முடிக்கிறதாக இருந்தால் நாங்கள் கொலை செய்கிறதுக்கு ஒருத்தரை நாங்கள் கண்ட்ராக்ட் கொடுக்கணும், அப்படியான ஒரு விஷயத்தை செஞ்சு தரத்துக்கு ஆக்கள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவன் பேசுகிறான். இந்த கேஸில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. இந்த 10 பேரும் ஒவ்வொரு பங்களிப்பு அந்த கேஸில் செஞ்சிருக்கிறாங்க. இப்படியான ஒரு கொலையாளியை ஃபெரோஸ் கானுக்கு அவர் ஒரு நண்பர்களூடாக அறிமுகம் செஞ்சு கொடுக்கப்படுது. அதே போல் இன்னொருத்தர் அதுக்கான ஒரு வாகனத்தை ரெடி பண்ணுறாரு. பக்காவாக திட்டங்கள் தீட்டப்படுது. அதில் இன்னொருத்தர் வாகனம் பழசாக இருக்கக்கூடாது, புதுசாக இருக்கணுன்றதுக்காக புதிய வாகனத்தை வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷனும் நடக்குது. கொலையாளி தப்பித்து போனதுக்கு பின்னால் அவரை சேஃபாக கொண்டாட அவரை ஊரில் கொண்டு விடுறதுக்கான ஏற்பாடுகளும் செஞ்சாச்சு. இந்த கொலையாளி எங்கே கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அவங்களோட ஊரில் இருந்து 13-15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு இடத்துல இவரை கண்டுபிடிக்கிறாங்க. எல்லா விஷயங்களும் திட்டமிட்டு நடக்குது. இப்போ என்ன அவங்களை சொல்லிக் கொடுப்பதுன்னா,
இந்த பொசிஷனில் அவர் கடைக்கு வெளியே வந்து இந்த நேரத்தில் வேலை செய்வார் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்ட நேரம் டொயோட்டா கார் அதுக்கான ரெடியில் இருந்தது. இப்போது தான் அந்த கொலையாளி டொயோட்டா காரில் வராரு. இவர் ஏன் வெளியே வந்து நின்றுருந்தாண்டா, தண்ட விரோதி சாகிறத துடிக்க துடிக்க சாகிறத பார்த்து ரசிக்கணும் என்பதற்காக ஆரம்பம் முதலே இதை பார்த்து ரசிக்கணுன்றதுக்காக அவர் வெளியே வந்து நிற்கிறாரு ஃபெரோஸ் சுலைமானி. இப்படி இந்த ஒரு விஷயம் தெரியாமல் பச்சாக்கான் இயல்போட வளமையான மாதிரி அவர் வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இந்த தருணத்தில் தான் எதுவுமே அறியாத, இந்த பிரச்சனைகளை கனவுல கூட காணாத ஹயா ஹசீம் அப்படியே அந்த டயர் கடையை தாண்டி வரும்பொழுதோ இந்த கார் வந்து கண்ணாடியை திறந்து அந்த ஷூட் பண்ணுற அந்த பொசிஷனில் அந்த சீனில் சிக்கிக்கொள்கிறா. முதலாவது ஷூட் படாதனால மீண்டும் ஒரு ஷூட் நடக்குது. அது இவருடைய மார்பகத்தில் பட்டு வெளியில் வந்து அந்த கம்பத்தில் படுது. இதை பார்த்திருந்த எதுவுமே அறியாத, தன்னை சுற்றி இவ்வளோ ஒரு பிரச்சனை நடக்குது எதுவுமே தெரியாத பச்சாக்கான் ஒரு பெண் கீழே விழுகிறாவேன்னு ஓடி போய் அவ தூக்கி பார்க்குறாரு. ஷூட் பண்ணப்பட்டு இரத்தங்கள் வழிந்தோட உடனடியாக போலீஸாருக்கும் ஆம்புலன்ஸுக்கும் தகவல் சொல்லி வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கிறா. வைத்தியசாலையில் எந்த சிகிச்சையும் பலன் இல்லாமல் இந்த யுவதி மரணிக்கிறா. முழு குற்றவாளியும் யார்? எங்கேயோ பிஸ்னஸில் நடந்த ஒரு தகராறு, எதுவுமே தெரியாத ஒரு பெண் குழந்தை, கனவுகளோட பாதையில் சென்றவ, கனவுகளோட வாழ்க்கையை ஆரம்பித்தவ, ஒரு அப்பா அம்மாவோட குழந்தை, எதுவுமே தெரியாமல் யாருடையோ பிரச்சனைகளை சிக்குண்டு மரணித்த ஒரு சம்பவம் தான் இந்த ஹயா ஹசீமுடைய மரணம். இப்படியும் மரணம் வருமா? எப்படியும் வரும், என் நேரத்திலும் வரும், எக்கோணத்திலும் வரும் என்பதற்கு இந்த ஒரு மரணம் மிகப்பெரிய சான்று. இதை தாண்டி இந்த வழக்கை விசாரித்தவங்க முதல் குற்றவாளியாக கருதினது யாரை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபெரோஸ் சுலைமான். இவருக்கு வந்து தண்டனை என்ன தெரியுமா? 34 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை. நேரடியாக கொலையில் சம்மந்தப்பட்ட அந்த கொலையாளி அவருக்கு வந்து 34 வருஷங்கள். அதுக்கு பின்னால் இருந்த கார் எடுத்து கொடுத்தவங்க, இவங்களை அறிமுகம் செஞ்சு கொடுத்தவங்க, இதுக்கு உதவி செஞ்சவங்க, காரை சேவ்ஸ் பண்ணி கொடுத்தவங்க, புதிய காரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதை வாங்கி கொடுத்தவங்க, இப்படின்னு 10 பேருக்கும் அவர் குற்றத்துக்கு ஏற்ப 32 வருடம், 30 வருடம், 28 வருடம், 27 வருடம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லாருக்குமான வசதி வாய்ப்பை இறைவன் கொடுக்குறான். அவருக்குரிய பங்கு இறைவன் கொடுக்குறான். இன்னொருத்தருக்கு கிடைக்கிற பங்குன்றது நம்மள்ட்ட இருந்து பறிச்சு எடுத்ததும் அல்ல, அது ஒரு நாள் அவர்கிட்ட பறிக்கவும் முடியாது. ஏன்னா அவனுடைய பங்கீடு என்பது இறைவனுடையது. அதனால் பொறாமைப்படுவது வந்து இறைவனுடைய பங்குட்டு நம்ம புரிந்து கொள்ளலை என்பதன் அர்த்தம். இப்போ என்ன நடந்து போச்சு? அவனுடைய முழு பிஸ்னஸையும் சுருட்டி கொள்ளணும்னு நினைச்ச இடத்துல யாரை கொல்லணும்னு நினைச்சாரோ இன்னைக்கு அவன் வெளியே பிஸ்னஸ் செய்கிறான். இவர் கொலை குற்றச்சாட்டில் உள்ளுக்கு போய் இவர பிஸ்னஸ் இல்லாமல் போய் அதையும் சேர்த்து அவன் பண்ணுற மாதிரி ஆகி போச்சு. இதுதான் மிகப்பெரிய தண்டனை. இவனுக்கு கிடைக்கிற தண்டனை பாருங்க. இது காலத்தால் அழிக்கப்பட முடியாத ஒரு வழியா இல்லையா? தன் விரோதி நல்லா இருக்கிறான்றது எல்லாருக்கும் வலிக்கிற ஒரு விஷயம் தான். அதுக்கு எடுத்த ஒரு முயற்சி அதை விட மிகப்பெரிய ஒரு வழியை கொடுக்குறதா இருக்கு இல்லையா? சிறையில் வாழணுன்ற ஒரு விஷயம். ரெண்டாவது தான் இன்னொரு குற்ற உணர்வு அவனுக்கு இருக்கும். என்ன தெரியுமா? ஒரு அப்பாவியை இதில் இழுத்துட்டோமே, ஒரு அப்பாவி கொலை செய்யப்படுவதற்கு நாம் காரணமாக இருந்துட்டோமே என்ற ஒரு வழி இருக்கு இல்லையா? அது எப்போதுமே உறுத்தி கொண்டே இருக்கும், ஒரு மனுஷனை சாகடிச்சு கொண்டே இருக்கும். இதில் நமக்கு தெரிகிற விஷயம் என்ன? பொறாமை என்பது உலகத்தில் இதைத்தான் உருவாக்கி வைக்கும். இதனால் இப்போ என்ன நடந்துச்சு? இதனால் என்ன அடைஞ்ச? ஒரு கீரை கிடைக்கும் எதிர்கடை வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ தான் எல்லாருக்கும் பிஸ்னஸ் நடக்கும். அப்போ தான் நிறைய மனிதர்கள் வருவாங்க. நான் மட்டும் உழைக்கணும், நான் மட்டும் நல்லா இருக்கணும் மனோடு இருக்கு இல்லையா? அது மிக மிக மோசமான மனம் இல்லை. ஒரு மனிதனை கொலையாளி ஆக்கி தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் இழுக்க வச்சு ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு ஜெயில் வாழ்க்கையில் மன உளைச்சலோட வாழ வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கின்றா. இந்த பொறாமையோட வடிவத்தை நம்ம யோசிக்கணும். அதனால் நம்ம எப்போதும் சிறு சிறு விஷயங்களை பூதாகரமாக்காமல் எமக்கு எது கிடைக்குதோ அதை கொண்டு தன்னிறைவு கொண்டவர்களாக ஆகி பிறர் மீது பொறாமை கொண்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது என்ற ஒரு விஷயமும், அப்படியான விஷயங்களில் நான் மட்டும் பாதிக்கப்படுறதில்லை, நம்ம சூழ உள்ளவங்க இருக்கிறவங்க மட்டும் பாதிக்கப்படுறதில்ல. யாரோ ஒரு அப்பாவி பெண் கனவுகளோட அங்கே வாழ்க்கையை ஆரம்பித்தவங்க இன்னைக்கு மன்னர வாழ்க்கையை அனுபவிக்கிற ஒரு சூழலை உருவாக்கி இருக்குது இந்த பொறாமை என்ற ஒரு விஷயம். எனவே பொறாமை நெருப்பு விறகுகளை எரிப்பது போல நல்ல விடயங்களை எரித்து விடும் என்று சொன்னார்கள். இந்த கேஸுக்கு இந்த ஒரு ஹதீஸ் மிக மிக பொருத்தம் என்று கூறி மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.